குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். ஸோ முதல் ராசியான மேஷ ராசியோட சனி பயிற்சி பலன்கள் 2026 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவங்களுக்கு சனி பயிற்சி வந்தாதான் பிரச்சனையா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க நிறைய பேர். ஏன்னா எல்லா கஷ்டம் பாடு எல்லாமே அனுபவிச்சாச்சு. கடைசி இந்த 2.5 வருஷத்துல சனி பயிற்சி இல்லாமையே எல்லா பிரச்சனையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதை நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு 1995 பிறந்தவர்களுக்கு இது 2ஆம் சனி பயிற்சி. ஸோ அந்த டைம்ல பிறந்தவங்களுக்கு எல்லாமே இப்ப 2ஆம் சுற்று. அப்படிங்கிற பட்சத்துல இது ரொம்ப தாக்குமா தாக்காதா அப்படின்னு சொல்ல போனா எல்லாத்துக்குமே சனி பகவான் அதோட பலன்களை கொடுக்கதான் செய்வாரு. பொதுவா சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய கர்ம பலன்கள், நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது நினைச்சோம் அப்படின்னா, கெட்ட நேரங்களும் சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, எவ்வளோ கெட்டது நடந்தாலும் ஏதோ ஒரு கடவுள், ஏதோ ஒரு கர்ம பலன் நம்மளை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த டைம். ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு தீமை செய்கிறோம், ஏமாத்துறோம், பிரச்சனை பண்றோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்மளுடைய சனி பகவான் நம்மளை வச்சு செஞ்சிருவாரு. அப்போ நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளை வைத்தே நம்மளுடைய கர்ம பலன்களும் இந்த சனி பயிற்சியும் நடக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலியமா சொல்லிக்கிறேன். இப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏன் இதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, 11ஆம் வீட்டுல சனி ராகு இருக்கும்போது என்னன்னா, ராகு 3ஆம் இடமா சனி பார்த்திருப்பாரு. சனிக்கும் 3ஆம் பார்வையா மேஷத்தை பார்த்திருப்பாரு. அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் அது. சனி 3ஆம் பார்வையா சனி பார்வையே இருக்கிற இடமும் சரி, பார்க்கிற இடமும் ரொம்ப மோசமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்வை பாடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுலயே அது தலை லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை ரொம்ப எரிச்சல் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். அப்ப இது செவ்வாயோட வீடு அப்படிங்கறதுனால பொதுவா இடதோஷம் கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த கடைசி 2 வருஷத்துல இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தாக்குதலை இட சம்பந்தப்பட்டமான விஷயத்துல நிறைய தாக்குதலை சந்திச்சிருப்பீங்க. இடதோஷம் உண்டாயிருக்கும். ஒரு வீடு கட்டி பாதியிலே நின்றுருக்கும். ஏன்னா ராகுவும் பார்வையிட்டு இருக்காரு இல்லைங்களா, அதை நிறைய பெருக செஞ்சிருப்பாரு ராகு. அப்ப இடம் வாங்கும்போது பாதி பணம் கட்டி அதை ப்ராப்ளம் ஆகி, அது பிரச்சனையாகி, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் இந்த மாதிரியான பிரச்சனைகள். நான் சொல்றது இடம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு நடந்திருக்கும். சில பேருக்கு சும்மாவே சமுதாய ரீதியான தொடர்புகளையும் இந்த பிரச்சனை வந்திருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லாட்டி வம்பு வழக்கு கிட்ட போய் நின்று அது அப்படியே ரிவர்ட் ஆயிருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கர்ம பலன்கள் வச்சுதான் அந்த பலன்கள் வந்திருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்ம பொதுவா சொல்றோம். உங்களோட சுய ஜாதகத்துல பார்க்கும்போது அது என்ன மாதிரியான ஆதிக்கங்கள் செலுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ விரைய சனி, சிரசு சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு.
ஏழரை சனி அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ 2வது சுற்று என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னா, எட தோஷம் எல்லாமே சரியாகும். ஏன்னா சனி 12ஆம் இடத்துல வந்துட்டாரு. அப்போ 12ஆம் இடத்துல வரும்போது என்ன அப்படின்னா, சுப விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நின்னு போன காரியங்கள் எல்லாமே வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்க அதை வந்து கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா டிசைட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மேலும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியா இருக்கும். குடும்ப ரீதியான ஒரு விஷயங்கள்ல வந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், எரிச்சல்கள் இருந்தாலுமே தவிர அது சரி செய்யவும் நீங்க தான் அதுக்கு காரணமா இருப்பீங்க. ஏன்னா என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம எதுக்கு சண்டை போட்டோம், கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போவோமே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது அந்த விஷயத்த சரி செஞ்சிருவீங்க. அப்போ அந்த விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆகும். தொழில் செய்யறவங்களுக்கு வந்து நிறைய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். ஸோ சனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலே கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் வரும். முடிந்த அளவுக்கு கம்மியான கடன் வாங்குங்க. ஏன்னா விரயமாகக்கூடிய இந்த விரய சனியில் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இந்த டைம்ல வந்து கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும் போதும். அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையே கிடையாது. உங்களுடைய குழந்தைகள் படிப்பு கொஞ்சம் ஆரம்பத்துல சில சங்கடங்களும் கஷ்டங்களுமோட ஆரம்பிக்கும். போக 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 அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலியமா நல்லா படிப்பாங்க குழந்தைங்க. ஸோ அரசியல்ல வந்து ஒரு பெரிய வெற்றி காண்பதற்கு அரசியல் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி எல்லா கஷ்டமும் பட்டாச்சு. ஸோ இந்த டைம்ல சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்மளுடைய சனி பயிற்சி ரொம்ப நல்லபடியா இருக்க போகுது. அதனால அரசியல்ல கான்ஃபிடென்ட்டா நீங்க உங்களுடைய செயல்களை நீங்கள் செயல்படுத்தலாம். சொல்ற வாக்க காப்பாத்துங்க. சனி பகவானுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சனி பயிற்சியில இது ரொம்ப பார்க்கப்படும். நாம ஒண்ணு சொல்லி அதை செய்யறோம் அப்படின்னா அது திரும்பவும் போய் பிரச்சனையிலேயே தான் முடியும். ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள், சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவுமே கர்மா சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா நீங்க சொல்ற ஒரு வார்த்தை தான் எல்லாரும் நம்புவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இதுல எல்லாமே கொஞ்சம் இது பண்ணுங்க. ஸோ பண ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு போய் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க. முடிந்த அளவுக்கு வந்து உதவி முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க பேசாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும். படிப்புல படிப்படியா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது படிப்பு உயரும். ஸோ இந்த சனி பயிற்சி காலம் மேஷ ராசிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து அனுமார வழிபாடு பண்ணுங்க. இந்த காலகட்டத்துக்கு நல்ல விடிவு காலம் வரும். 2026 சனி பயிற்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுயஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர். நாம இப்ப பார்க்க போற அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி பலன் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். திருக்கணித பிரகாரம் போன ஆண்டு சனி பயிற்சி முடிஞ்சது. இந்த தெய்வ கணக்குக்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்ற மாதிரி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24
சனி பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவானின் கொண்டாடக்கூடிய கோவிலாக திருநள்ளாறிலும் குச்சனூரிலும் நல்ல கோலாகலமான பண்டிகையா இருக்கும். அப்போ நாம இந்த சனி பயிற்சி அது திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்து பொதுவா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ நாம முதல் ராசியாக மேசம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்றுணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லா நலம் வளம் கிடைக்கட்டும். இப்பொழுது நாம் மேசராசிக்கு இந்த வருகிற வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பலனை பார்த்தீங்கன்னா நமக்கு மேசம் ராசி அப்படிங்கிறதே பொதுவா எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி கொண்டு போகிற ஒரு குணம் இருக்கக்கூடிய ராசி. இந்த கட்டி காப்பாத்துதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்போட இருக்கணும், யாருக்கும் ஒரு தொந்தரவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல அவங்க ஒரு நல்ல குணமும் வளமும் கொண்டவர். அப்போ இந்த மேசராசிக்காரங்களுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்புன்னு பொதுவா எடுத்துக்கிட்டா நல்லதை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். அதுல நாம எப்படி இருக்கணும், ஒரு நல்ல கவனமா நடந்து நமக்கு வரக்கூடிய கெட்டதை பற்றி கவலைப்படாமல் நாம் செய்யும் நல்லதை பற்றி சந்தோஷப்பட வேண்டும். அந்த குணம் உங்களுக்கு பொதுவாகவே இருக்கும், இருந்தாலும் இன்னும் கூட அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல உறவினர்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை இப்போ ஒரு 1.5 வருட காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மனசமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் சங்கடம் தான் இருக்கும். கடந்து வரணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் இருந்து நீ கடந்து செல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவருடைய எண்ணங்களை நீங்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா நீங்க எப்பவுமே நல்ல உணர்வு கொண்டவர்கள். நேரம் நம்மை தாங்கி பிடிப்பது, நாம் தான் அதை கடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொண்டவர்கள். நேரம் நம்மை தாங்கி ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்மை கடந்து விடும், கடத்தி விடும் அப்படிங்கிற சொல்லுக்கிணங்க செயல்படுபவர்கள். இதனால் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் வரக்கூடிய வருடமாக இருக்க போகிறது. உங்களுடைய புத்திக்கு நல்ல வேலை தரக்கூடிய வருடமாக இந்த சனி பயிற்சி பலன் இருக்க போகிறது. உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஒரு புதிய செயல் தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு துணை செய்யும் பொழுது நீங்க அதுல எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருந்து முயற்சி பண்ணணும். கவனம் தவறினால் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அப்போ அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு முழு கவனம் வேணும். இன்னைக்கு ஒரு தொழிலில் ஒரு 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அது 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு சிந்திச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளை பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. புதிய தொடக்கத்தை எல்லாம் தவிர்த்து வைக்கிறது நல்லது. முடியாத விஷயத்தை தகுந்த வரிடம் சரியான ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. அதே போல ஒவ்வொரு உங்களுடைய வாக்குகளிலும் நிதானம் தேவை. வாக்குகளில் நிதானம் சாதித்தாலே போதும், உங்களுக்கு நல்ல வெகுமானம் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக மாற்றிக்கலாம். எப்பவுமே வீண் புகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்காது, வீண் புகழ்ச்சியை தேடி போக மாட்டீங்க. ஆனாலும் தலைமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒரு தலைவன்னா கேள்வி கேட்கக்கூடாதவன் தான் தலைவன் அப்படிம்பாங்க. அப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டா உங்களுக்கு அது கோபம் வரும். ஏன்னா உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அது நானே செஞ்சிருவேங்கிற முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி செயல்களை கடந்து வெற்றி வரக்கூடிய சக்தியும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செய்து தரும். அந்த வெற்றிகளில் சில சிக்கல்களும் இருக்கும். அந்த முடிச்சுகளை அவிழ்க்கும் சக்தி
உங்களுடைய கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருந்தால் அவிழ்த்து அதில் வெற்றி பெறுவீர்கள். அப்போ இந்த சனி பெயர்ச்சி பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் ராசிக்கு நல்லது 70%, கெட்டது 30%. இந்த நல்லது கெட்டது எந்தெந்த இடத்துல பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்டதுங்கிற விஷயம் குடும்பத்திலும், நல்லதுங்கிற விஷயம் உறவிலும், பாதிப்புங்கிற விஷயம் தொழிலிலும் இருக்கும். அப்போ இந்த நல்லது கெட்டது பாதிப்பு இதையெல்லாம் சமாளித்து செல்லக்கூடிய அமைப்பு உங்கள் கையில் இருக்கிறது. ஏன்னா பொதுவா நீங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும் உங்களை கெட்டவனு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதிகமா இருக்க மாட்டாங்க. அதுவும் மேசராசி பெண்களுடைய அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போராட்டத்தில் தேரோட்டங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னதான் குடும்பத்தை கட்டி காப்பாத்தி காலையில வீட்டுக்காரரை அனுப்பிச்சுட்டு குழந்தைகளை அனுப்பிச்சு விட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து நீங்களும் வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து நீங்க ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு உண்டான மரியாதை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதை நீங்க பொறுத்து கொண்டு போனால் நீங்க தான் பூமி ஆளக்கூடியவங்களா வருவீங்க. கொஞ்ச நாள் ஆகும். அந்த ஆளக்கூடிய நாள் உங்கள் கையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பரீட்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறவங்களுக்கு நல்ல முயற்சியான காலமாக இருக்கிறது. முயற்சி முயற்சிக்கே முயற்சி செய்யணுங்கிற மாதிரி நல்ல முயற்சி பண்ணி நம்மளுடைய மனதையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்ம படிச்சு போய் எக்ஸாம் எழுதணும். இல்லைன்னா அதுல ஏதாவது தப்பு வந்துடும். அப்போ உங்களுடைய தொழில் முன்னேற்றம், ப்ரமோஷன் இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு வாய்ப்புகள் வரக்கூடிய அளவு இருக்கு. தொழில முன்னேற்றம் வரும், ப்ரமோஷனும் வரும். இந்த சனி பயிற்சி பலன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல பாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சப்போர்ட் பண்ணுதான்னு நம்ம ஜாதகத்துல பாத்துக்கணும். அப்போ அந்த சாதக பிரகாரம் உங்களுக்கு ஜாதகமா இருக்குதா அப்படின்னு, அதாவது ஜாதக பிரகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா என்பதை உங்கள் தசா புத்தி அந்தரம்ங்கிற உங்க ஜனனகால ஜாதகத்தை வைத்து நாம் உங்களுடைய காலங்களை கவனிக்க வேண்டும், கணிக்க வேண்டும். அது எவ்வளவு சப்போர்ட்டா இருக்குன்னு. பொதுவான பலன்ல இப்ப பாத்தீங்கன்னா குடும்பம்னா கவனம் தேவை, வாக்கில் கவனம் தேவை. உங்களுடைய ஒவ்வொரு அரவணைப்பிலும் ஒவ்வொரு கவனத்தோட செயல்படணும். நீங்க யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்த ஒரு ரகசியத்தை சொல்றீங்கன்னா அது பேணி காக்க முடியாது, பாதுகாக்க முடியாது அந்த ரகசியத்தை. அப்போ அந்த ரகசியமே உங்களுக்கு ஒரு அவசியம் இல்லாத பிரச்சனையா வந்துடும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஆணாயாலும் சரி பெண்ணாயாலும் சரி. தொழில் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ தவிப்பும் இருக்கு, தாக்கமும் இருக்கு, முன்னேற்றமும் இருக்கு. அப்ப இந்த தவிப்பு தாக்கம் முன்னேற்றம், தவிப்பு தாக்கம் கடந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் வரும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்க கையில் இருக்கணும். படிப்புன்னு எடுத்துக்கிறப்போ நல்ல முழு முயற்சியும் வெற்றியும் உங்களுக்கு வேணும். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள்னு எடுக்கிறப்போ ஏமாற்றக்கூடிய உறவுகள் உங்கள் அருகில் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதனால் கவனம் தேவை. பணம் விஷயங்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தேவையில்லாம அடுத்தவங்க பணத்தை நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். அந்த சூழ்நிலையில ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ பிள்ளைகள் வழியிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைகளால் பெருமை இப்ப நமக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு விஷயத்திலேயே ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தடைகள் விலகுமா அப்படின்னா தடைகள் விலகக்கூடியதுக்கு உண்டான பாக்கியங்கள் அவங்க சுயஜாதக பிரகாரம் பார்த்துக்கணும். பொதுவா விலகக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு. அதே போல இப்போ திருமண தடை, குழந்தையின்மை, அதே மாதிரி உங்களுடைய வெளிநாட்டுக்கு போக்குவரவு தடை, இது எல்லாமே இந்த தடவை ஒவ்வொரு ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஒரு முன்னேற்றமான ஒவ்வொரு சூழ்நிலையை கடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வருது. உங்களுடைய சுயஜாதக பிரகாரம் அதை நம்ம சரிவர கவனிச்சுக்கணும். இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா, நாம இதெல்லாம் பொது பலனா சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த சுயஜாதகம்னு சொல்றது உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அமைப்பும் இயக்கமும் இருக்கும். அந்த இயக்கத்தையும் இதோட ஒன்னா சேர்த்துறப்போ அந்த வெற்றியை நம்ம அடைய முடியுங்கிறத சொல்றது. அப்போ உங்களுடைய இந்த மேசராசிக்கு இந்த வருடம், அடுத்த வருடம் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கும்போது சனி பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு தாக்கம், ஏக்கம், தவிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தருது. அதனால அதாவது நம்ம எதுலையும் 100க்கு 200% கவனத்தோடு இருந்தால் உங்களுடைய பெயர், புகழ், வெற்றி இதற்கு களங்கம் வராமல் நீங்கள் வெற்றி பெறலாம். அப்போ உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நின்ற கோல பெருமாள் வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும். நின்ற கோல பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும்.
அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். அப்போ அந்த தஞ்சாவூர் போயிட்டு வரப்போ அந்த பெரிய கோவிலுக்கு போறப்போ உங்களுடைய மனதை பெரிதாக்கி உங்கள் குணத்தையும் வளத்தையும் அவர் காப்பாற்றி தருவார். அதே மாதிரி நீங்க வீட்லயே தினமும் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாரோ ஒருத்தருக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு தேங்காய் தானம் செய்யலாம். தேங்காய் தானம், இந்த தேங்காய் தானம் உங்களுக்கு சிறப்பை செய்யும். அதே போல நீங்க இப்போ காக்கைக்கு சாதம் வைப்பது, இதெல்லாம் காக்கைக்கு சாதம் வைப்பதும், ஓரறிவு ஈரறிவு ஐந்தறிவு மிருகங்களுக்கு உணவளிப்பது, இதெல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல் நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனி என்று சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது.
அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது, அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லேருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது, அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது, இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது, விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது, விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது, ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் அவருக்கு போய் தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த கால பைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் கால பைரவர் பூஜை செய்யும் பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது, அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும், அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும், எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது, அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை
இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த சனி பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னா, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியான மீன ராசியில் சனி பகவான் பிரவேசிக்கிறார். 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. இந்த 7.5 சனியின் மூலியமாக பார்த்தாலேயானால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இடம் பெயர வேண்டிய காலகட்டமாக அமையும். அது தவிர வேலையில் மாற்றங்கள் வரும். ஏன்னா சனி பகவான் அவர் கர்மகாரகன், அதாவது தொழில் ஸ்தானத்தை தொழிலில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்ன்றதுனால செலவுகளை அதிகமாக கொடுப்பார். தொழிலில் முதலீடுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம். அது தவிர மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இது அமைய போகிறது. ஏன்னா 10-11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வரார். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினுடைய பார்வை மே மாதத்திலிருந்து அந்த சனி பகவான் மேலே படுறது. அதனால் பார்த்தேனால் விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப விரயங்கள்னால் அதாவது திருமணங்கள் திருமணம் பண்ணுறது, அது தவிர வீட்டில் விசேஷங்கள் இது பண்ணுறது, குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சுப செலவுகளாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இது எல்லாருக்குமே அதே மாதிரியே இருக்குமா? சனி பகவானுடைய 12ஆம் இடத்தினுடைய விஷயம்னா தூக்கத்தை கலைக்கும், அதிகமாக உடல் உழைப்பை தேட வைக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நிச்சயமாக அதாவது தூக்கம் என்ற ஒரு விஷயத்தை மறக்க வேண்டிய நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும். என்ன உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும்னா, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இதை தவிர பார்த்தேனால் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலையில் இடமாற்றம். வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை கொடுப்பாங்க, உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை கொடுப்பாங்க, ப்ரமோஷன் கொடுப்பாங்க, வேலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கும் உங்களுடைய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா சீனியர் பர்சனுக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஸில் கம்பெனியை விட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு மாறுதல் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, சனி பகவான் 7.5 சனி இருக்குது, குருவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது மே மாதம் வரும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவான் அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா சனி பகவான் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர பார்த்தாலேயானால் குடும்பத்தில் சில தொல்லைகள் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு உடல் உழைப்பை அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும். அது தவிர பார்த்தோன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. கடன் அவங்களே கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் உடல் நலம், அதாவது 6ஆம் இடம் உடல் நலத்தை குறிக்கும். அதாவது 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. சத்ருக்களை வென்று எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பொறுமையும் நிதானமும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது தவிர உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட, அது தவிர கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் வியர்வை சிந்த உழைப்பது மிகவும் நல்லது. எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது உடல் வெயிட் அதிகமாக பருமன் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக உடல் வியர்வை வெளிவருவதன் மூலியமாக சனியை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடல் உபாதைகளிலிருந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சிறு சிறு பின்னடைவு ஏற்படும். என்னென்னா அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி அவருக்கு கிடைக்காது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா
நிச்சயமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ் எய்ம் பண்ணி வெளிநாட்டுக்கு போட்டிருப்பீங்க, அது வந்து வராமல் அடுத்த ஒரு 3-4 இது தள்ளி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் சனி பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக பண்ணுங்கள். அதாவது அருகில் இருக்கக்கூடிய உங்களால் முடிஞ்ச கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது சாப்பாட்டுக்கு உண்டான வழியை பண்ணி கொடுங்க. அதை தவிர அவங்க உழைக்கும் விஷயங்களை வாங்கி கொடுங்க. அதாவது அந்த உடல் உழைப்பினால் இந்த வீடு இடிக்கிறவங்க, அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து பாண்டு, இந்த இது கடப்பாறை, இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும், அதை தவிர லெதர் சம்பந்தப்பட்ட க்ளவுஸு, அந்த இது க்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு, அதை தவிர வந்து இந்த இது இந்த ஷூஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும், இந்த தார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, தார் ரோடு போடுறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரப்பர் ஷூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு, கால் முடமாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய இரும்பு வகையான விஷயங்கள், அதாவது கைத்தடி இல்லைன்னா இந்த வீல் சேர், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய எண்ணெய், நல்லெண்ணெய், சனிக்கிழமை அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் புது பாத்திரத்தில் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இது வந்து எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால விரயங்கள் அதிகமாகும். எடுத்த காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கங்கள் கெடும். வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பிரயாணம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, பழைய கடன்கள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும். வெளிநாடு சென்று படிப்பதில் சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனீஸ்வர கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு தரம் சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.